கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 138 சங்கீதம் 7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவர் துன்பத்தின் நடுவிலே, அநேக பாடுகளின் நடுவிலே, வனாந்திரத்தின் நடுவிலே, அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலெல்லாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. ஆகவேதான் இந்த சங்கீதத்தை இப்படியாக முடிக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவருக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக பாடுகள் வழியாய், கண்ணீர்கள் வழியாய், தேவைகள் வழியாய் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு விடுவார். அவர் என்னை உயிர்ப்பிப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாவாய் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதே சங்கீதம் 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் அநேக நேரங்களிலே ஆபத்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் மறு உத்தரவு தருகிற தேவனை நோக்கி பார்க்காமல் நாம் சோர்ந்து போகிறோம். ஆகவே நம்முடைய ஆத்துமாவிலும் பலன் இல்லாமல் சோர்ந்து போகிறது. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவிலே அவர் பலன் தருகிறார். கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாரானால், தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுவாரானால், அது நமக்கு ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் பலன் உண்டாயிருக்கும். அநேகர் நம்மிலே செய்கிற தவறு என்னவென்றால், நாம் ஏதோ ஒரு இக்கட்டிலே, ஆபத்திலே நாம் மாட்டிக்கொண்டு கொள்ளும் பொழுது முதலாவது நாம் கை வைப்பது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தையும் நாம் வாசிக்கிற வேதத்தையும் தான் தள்ளி வைக்கிறோம். மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடுவோம். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து ஒரு மறு உத்தரவு வருமானால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்தும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே தேவ சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். இங்கு யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோனா 2 மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானாம். அங்கிருந்து அவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லுகிறார். அவர் தப்பி பிழைப்பதற்கு அங்கு வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவிலே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கூட தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவர் தன்னுடைய நிலையிலிருந்து ஓடி போனவன் தான். ஆனாலும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளினார். அப்போஸ்தலர் 16 நாம் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவையும் அங்கு அடித்து காயப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவனை ஒரு நாளும் யாராலும் கட்ட முடியாது. அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:9 நான் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறேன், ஆனால் தேவ வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்கிறார். ஆகவே நம்மை அநேக துன்பங்கள் கட்டி வைக்கலாம், பாடுகள், உபத்திரவங்கள் கட்டி வைக்கலாம். ஆனால் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள் தந்த வேத வார்த்தை, தேவன் நமக்கு மறு உத்தரவு தந்த தேவ வார்த்தை ஒரு நாளும் கட்டப்படவே முடியாது, யாராலும் கட்ட முடியாது. ஆகவே அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை மறுபடியும் சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட பாதையின் நடுவிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் கடந்து வருகிற பாதைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே உடைய வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிப்பீராக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.